சாப்பாடு தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும்தான் நமக்கு திருப்பி சந்தோஷம் கொடுக்கும். என்றைக்குமே சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதனால தானோ என்னமோ தெரியல, நம்ம உணவு பழக்கத்தை யாராச்சும் மாற்ற சொன்னால் நமக்கு கோபம் வரும். அதுவும் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேச நிறைய பேர் இருக்காங்க. நீயா நானான்னு அடிச்சுக்காம சயின்ஸ் கிட்ட கேள்வி கேட்டால் அது பதில் கிளியராக சொல்லும். இந்தியாவில் 70% பேர் நான் வெஜிடேரியன்ஸ் தான் அண்ட் 30% பேர் வெஜிடேரியன்ஸ். ஆனால் உலகத்திலேயே இந்தியாவில் தான் வெஜிடேரியன்ஸ் அதிகம். எந்த ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்? வெஜிடேரியன் ஃபுட், அதாவது காய்கள் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கும், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கம்மியாக இருக்கும். அதனால் இதை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் நிறைய இருக்கும், அதோட டைஜஷனுக்கு டைம் நிறைய தேவைப்படும். வெஜிடேரியன்லேயும் ஜங்க் ஃபுட் இருக்குது, லைக் சிப்ஸு, வெஜ் பீஸா, வெஜ் பர்கர்ஸ். இதெல்லாம் ஆப்வியஸ்லி நல்லதில்லை அண்ட் டைஜஷனும் கஷ்டம்தான். சிக்கன், மட்டன், எக்ஸில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். அனிமல் ப்ரோட்டீன் தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அதில் இருக்கும். காய்களில் சில அமினோ ஆசிட்ஸ் இருக்காது. ஸோ நிறைய காய்கள் மாற்றி சாப்பிட்டா தான் உங்களுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். வெஜிடேரியன் ஃபுட்டில் விட்டமின் B12, கால்சியம் எல்லாம் தேவையான அளவுக்கு இருக்காது. ஸோ அதை தனியாக ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யார் நிறைய நாள் வாழ்வாங்க? நீங்கள் ஹெல்த்தியான வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அதில் கேலரிஸ் கம்மியாக இருக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கேலரிஸ் ரொம்பவே அதிகம். யார் உடம்புக்கு தேவையான அளவு கேலரிஸ் மட்டும் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் நிறைய நாள் இருப்பாங்கன்னு சயின்ஸ் சொல்லுது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கேலரிஸ் தேவையானதை விட எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெஜிடேரியன் தான் நிறைய நாள் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் வெஜிடேரியனாகவே இருந்தீங்கன்னா பாடி பில்டிங் கொஞ்சம் கஷ்டம். உங்கள் வேலையை செய்ய நிறைய எனர்ஜி தேவைப்படும்னா அதுவும் கஷ்டம். நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றனால குடல் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. சிக்கன், மட்டனுக்கு நோய் வராமல் இருக்க பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மனுஷங்களுக்கு கூட கொடுக்கறதில்ல. ஸோ அதை சாப்பிட்ற நீங்கள் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம். சிக்கன், மட்டன் சாப்பிட்றதுனால கிளைமேட் சேஞ்ச் வருமா? நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே உற்பத்தி பண்ணுறதுல இருந்து நம்ம சாப்பிட்ற வரைக்கும் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் பண்ணுது. உணவுப் பொருட்களால் வர க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மொத்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் 26%. இது ஒரு வருத்தம் அளிக்கும் நம்பர் தான். ஏன்னா மற்ற எல்லா காரணத்தையும் எலிமினேட் பண்ணாலும் நமக்கு சாப்பாடால் வர 26% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வச்சு 2100 வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஸோ நம்ம இதை எவ்வளோ அலட்சியமாக பார்த்தாலும் உணவில் இருந்து வர கார்பன் எமிஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டாக்குது. ஒவ்வொரு உணவும் வேறு அளவுக்கு எமிஷன்ஸ் உண்டாக்குது. அதில் பீஃப் தான் டாப். 1 கிலோ பீஃப் 71 கிலோ எமிஷன்ஸ் வருது. 1 கிலோ மட்டனுக்கு 40 கிலோ எமிஷன்ஸ் வருது. 1 கிலோ சிக்கனுக்கு 10 கிலோ எமிஷன்ஸ் வருது. இந்த சார்ட்லேயே கீழே இருக்கிறது காய்கள் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ தான் எமிஷன்ஸ் தருது. உலகத்தில் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்தினா 800 கோடி ஏக்கர் லேண்டு ஃப்ரீ ஆகும். இதில் மரம் செடி வளர்த்தாலே நம்ம என்விரான்மெண்ட் இன்னும் சுத்தமாகும்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியன் ஃபுட் ஹெல்த்தி தாங்க, ஆனால் வெஜிடேரியன்லேயும் அன்ஹெல்த்தி ஃபுட் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வெஜிடேரியன் ஃபுட்டை ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் வாழ்வீங்கன்றது எங்களோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க.